செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கினில் எனக்கும் தானே. வணக்கம், என் பெயர் சதீஷ்குமார். நான் கோவை மாவட்டம் வால்பாறையில் இருந்து பேசுகிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு 6 ஆதாரம். ஜனவரி 4 அது வெறும் தினம் அல்ல, அது ஒரு சகாப்தம். அது ஒரு மறக்க முடியாத ஒரு திருநாள், ஒரு பெரும் நாள். அதை நாம் கொண்டாட காத்து கொண்டிருக்கின்றோம். அந்த பெருநாள் ஏன் முக்கியம்? அந்த பெருநாள் தான் நமக்கு ஒரு ஞான தகப்பனை தந்தது. அப்பெருநாள் நமக்கு ஒரு ஞான தகப்பனை தந்தது. அந்த ஞான தகப்பன் நமக்கு ஒரு தந்தைப்பால் தந்தார். அந்த தந்தைப்பால் தான் 6. அந்த 6 தான் அகிலத்தையும் நமக்கு கொணர்ந்தது. அந்த 6 தான் அகிலத்தை நம் கண்முன் கொணர்ந்தது, மனக்கண் முன் கொணர்ந்தது. 6 நாம் தொட்டு படிக்க படிக்க இட்டு செல்லாத உயரத்துக்கு அது நம்மை இட்டு செல்கிறது, சென்று கொண்டிருக்கின்றது, சென்று கொண்டே இருக்கும். 6 அடடா! 12 புள்ளிகளில் இருந்த ஒரு எழுத்து முறையை மிக மிக எளிமையாக மாற்றி 1829ஆம் ஆண்டு தனது முதல் பிரெய்லி புத்தகத்தை வெளியிட்டார் ஞான தகப்பனான லூயி பிரெயில் அவர்கள். அப்போது அதை யாரும் ஏற்கவில்லை. காரணம், நல்ல கண்டுபிடிப்புகளுக்கு எப்போதுமே முன்னுரிமை அளிக்கப்படுவதில்லை. பிறகு பல ஆண்டுகள் கழித்து அவரின் மாணவர்கள் மூலமாகத்தான் இன்று உலகம் கொண்டாடும் பிரெய்லி மெத்தட் கொண்டாடப்படுகிறது. ஏன் நல்ல கண்டுபிடிப்புகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்படுவதில்லை என்ற கேள்வி இன்னும் நமக்குள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. 6 வடதுபுறம் இடதுபுறம் 3 புள்ளியும் வலதுபுறம் 3 புள்ளியும் என 6 புள்ளிகள் கொண்டே அனைத்து வார்த்தைகளும் பிறக்கின்றது. அம்மா என்ற எழுத்தில் தொடங்கி நா என்ற எழுத்தில் முடியும் வரை அனைத்தும் 6 புள்ளிக்குள் அடக்கம். அந்த 6 ஒரு ஊசியை வைத்து உருவாக்கின்றோம். அந்த ஊசிதான் நம் ஞான தகப்பனின் ஒளித்திறனை பறித்தது. ஆனால் நமக்கு மனத்திறன் பார்வையை கொடுத்ததே அந்த ஊசிதான். ஒரு ஊசியை வைத்து நாம் என்ன செய்ய முடியும் என்று சாதித்து காட்டியவர் நமது லூயி பிரெயில் அவர்கள். 6 அனைத்திற்கும் ஆதாரம். 140 மொழிகளுக்கு மேல் பிரெய்லி மொழிகளில் 140 மொழிகளுக்கு மேல் பிரெய்லி மெத்தடில் பதிப்பிக்கப்பட்டுள்ளது. 140 மொழிகள். சொல்ல சொல்ல இனிக்கிறது 6 மகிமை, சொல்லாவிடில் கசக்கிறது. ஆனால் கால ஓட்டம், கால மாற்றம், புதிய புதிய கண்டுபிடிப்புகளால் 6 அழிந்து வருகிறதோ என அச்சம் நிலவுகிறது. இப்பொழுதெல்லாம் கைபேசி ஒன்று போதும். கைபேசி கையில் இருந்தால் கவலைகள் ஏதும் இல்லாமல் அனைத்து புத்தகங்களையும், அனைத்து கோப்புகளையும், அனைத்து படிவங்களையும் கைபேசியின் அதே நமக்கு ஒளிக்கோப்பாகவோ அல்லது படித்து காட்டும் வசதியோ கைபேசியே கொண்டுள்ளது. எனவே தொட்டு படிக்க ஆர்வம் பலருக்கு விட்டு போகிறதோ என்ற ஐயமும் எழத்தான் செய்கிறது. ஆனால் நாம் இந்த பிரெய்லி மெத்தடை தான் அடிப்படையாக கொண்டு நமது கல்வியை முடித்தோம். ஆதலால் பிரெய்லி மெத்தடை நாம் இத்துடன் இப்படியே நிறுத்திவிடக்கூடாது. பிரெய்லி மெத்தடை அடுத்த தலைமுறையினருக்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயம் ஒரு பிரெயில் புத்தகம் இருக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுப்போம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பிரெய்லி முறைகள் தெரிந்திருக்க வேண்டும். பிரெய்லி எழுத்து முறைகள் தெரிந்திருக்க வேண்டும். பிரெயில் எழுத்துக்களை பயன்படுத்த வேண்டும். பிரெயில் புள்ளிகளை தனது அடுத்த தலைமுறையினருக்கும் சொல்லித்தர வேண்டும். நமது வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடக்கூடாது. பிரெய்லி புகழை மேலும் பரப்பி ஞான தகப்பன் நமக்கு அருளிய அனைத்தையும் நமக்கு பின்னால் வரும் சந்ததிக்கும் அறியப்படுத்துவோம். கைபேசியை மட்டுமே நம்பி அவர்கள் வாழ்க்கை இருக்கக்கூடாது. தொட்டு படிப்பதில் இருக்கும் இன்பம் அவர்களும் அறிய வேண்டும். அதனால் 6 வளர்த்தெடுக்க வாருங்கள், அனைவரும் ஒன்றிணைவோம். இந்த ஜனவரி 4 முதல் ஒவ்வொரு வீட்டிலும் லூயி பிரெயில் மலரட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் பிரெய்லி முறை பரவட்டும். இந்த அகிலமெல்லாம் பிரெய்லி முறையை மீண்டும் ஒரு முறை வணங்கட்டும். நமது சாதனைகளோ விண் உயர பறக்கட்டும் என்று கூறி நல்ல வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழிய நலம், வாழிய செந்தமிழ்.